ஒரு மதத்தின் மேல இருக்கிற பற்று அப்படிங்கிறது அந்த மதம் சொல்லக்கூடிய நல்ல வழிகளை ஃபாலோ பண்ணி நடக்கிறதுலையும் அதை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையுமே நல்வழிப்படுத்துறதா இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மதப்பற்று அப்படிங்கிற பெயர்ல மற்றவங்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிக்கிறதுலையும் மற்ற மதங்களை ஃபாலோ பண்றவங்களை அழிக்கிறதுலையும் கவனம் செலுத்தக்கூடாது. அப்படி இருந்தா அதுக்கு பெயர் பற்று கிடையாது, அது சுத்தமான மதவெறி அப்படின்னு தான் சொல்லப்படும். அது சரியா 1999 ஜனவரி 17 ஒடிசா மாநிலத்துடைய மயூர்பாஞ்ச் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாரிபாடா அப்படிங்கிற சிட்டில நேரம் இரவு 8 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டரான 40 வயதான பாலகிருஷ்ணன் அப்படிங்கறவுடைய கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்து கலகலப்பான பேச்சு குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. அந்த குவார்டர்ஸ் உடைய டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்த பாலகிருஷ்ணன் அவர் கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்த ஒரு ஃபாரின் ஃபேமிலி கூட தான் அப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. 57 வயதான கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி மற்றும் 3 குழந்தைகளும் கூடவே அந்த குழந்தைகளுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கிரஹாமுடைய ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு மொத்தமா 8 ஃபாரினர்ஸ் அன்றைய நாள் பாலகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டு இருந்த காலிஃபிளவர் பக்கோடா காலியாகி போக அதை புரிஞ்சுக்கிட்ட பாலகிருஷ்ணனும் அவர் சாப்பிடுறது கூட ஸ்டாப் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. அங்க அவர் போட்டிருந்த தோட்டத்துல விளைஞ்சிருந்த காலிஃபிளவரை பிடுங்கிட்டு வந்தவர் அதை அவருடைய மனைவி கிட்ட கொடுக்க அவங்களும் அதை பக்கோடா பண்ணிட்டு திரும்பவும் கிரஹாம் மற்றும் அவர் கூட வந்திருந்தவங்களுக்கு அதை பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. திருப்தியா சாப்பிட்டு முடிச்ச கிரஹாம் மற்றும் அவர் கூட வந்திருந்த எல்லாருமே பாலகிருஷ்ணன் கூட உட்கார்ந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமா பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொறுப்பான கலெக்டரா எப்பவுமே வேலை வேலை அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற பாலகிருஷ்ணனுக்கு கிரஹாமும் அவருடைய ஃபேமிலியும் வந்தது ரொம்பவே சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருந்திருக்கு. ஸோ மறுபடியுமே அவங்க எப்ப வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அப்படி வழி அனுப்பி வச்ச அவருக்கு அடுத்து நடக்க போற அந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. அது சரியா 1999 ஜனவரி 23 அவங்க பாலகிருஷ்ணனுடைய வீட்டிலிருந்து வந்து 5 நாட்கள் கழிச்சு அன்றைய நாள் அதிகாலை டைம் ஒரு 3 மணி இருக்கும். குடிசை வீடுகளும் மரங்களும் சூழ்ந்திருந்த ஒரு இடத்துல கையில தீப்பந்தங்களோட நின்றுட்டு இருந்த 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் அங்க ஏதோ புரட்சி பண்ண போற மாதிரி கோவமா பேசிட்டு இருந்த ஒரு இளைஞனை பார்த்தபடி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த இளைஞன் பேசுனதை கேட்க அவங்களுக்குள்ளேயுமே கோவம் பொங்கி வழி ஆரம்பிக்குது. அப்படி கோவத்தோட நின்னுட்டு இருந்த அந்த கூட்டத்துக்கு மத்தியில தான் 13 வயதான சாஞ்சு ஹன்ஸ்தா அப்படிங்கிற ஒரு பையனுமே கோவத்தோட நின்னுட்டு இருந்தான். பட் அப்படி நின்னுட்டு இருந்த அவனுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாம போயிருச்சு. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன கலெக்டர் பாலகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல சொல்லப்பட்ட விஷயத்தை கேட்டவர் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. மேலும் அவர் கேட்ட அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக மறுபடியுமே அவர் யாருக்கோ கால் பண்றாரு. அதிலிருந்து அவர் கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதான் அப்படின்னு தெரிய வருது. சோ உடனடியா தன்னுடைய கார்ல ஏறி கிளம்பினவர் அங்கிருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மனோகர்பூர் அப்படிங்கிற ஊர்ல போய் இறங்குறாரு. சுத்தியும் மரங்களும் குடிசைகளுமா இருந்த அந்த பகுதியில ஒரு பெரிய சர்ச் ஒன்னு இருக்க அந்த சர்ச்சுக்கு முன்னாடி கூட்டமா மக்கள் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. இப்ப கலெக்டர் வந்திருக்கிறத பார்த்த அந்த மக்கள் கூட்டம் அப்படியே விலகி நிக்க அந்த கோரமான காட்சி அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் பார்த்த அந்த இடத்துல உருக்குலைஞ்சு போன நிலைமையில ஒரு கார் ஒண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு. எஸ், கண்ணாடிகள் எல்லாமே உடைஞ்சு போய் அதனுடைய ரூஃப் எல்லாமே எரிஞ்சு போய் பெயிண்ட் எல்லாம் உருகி காருடைய டயர்கள் எல்லாம் சாம்பலாகி போய் கிடந்த அந்த காரை பார்க்கிறாரு. இது எல்லாத்துக்குமே மேல அவர் பார்த்த ஒரு காட்சி அவருடைய இதயத்தையே உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த காருடைய பின் சீட்ல 3 மனித எலும்பு கூடுகள் கறிக்கட்டைகளா மாறி கிடந்துச்சு. அப்படி கிடந்த அந்த 3 எலும்பு கூடுகளுமே பாலகிருஷ்ணனை சில தினங்களுக்கு முன்னாடி பார்க்க வந்த அந்த ஃபாரினரான கிரஹாமோ அவருடைய மகன்களான 10 வயதான பிலிப் மற்றும் 6 வயதான டிமோத்தி அப்படிங்கறத அங்கிருந்த போலீஸ் ஒருத்தர் பாலகிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட பாலகிருஷ்ணன் தன்னுடைய கண்ணுல கண்ணீர் விட்டபடியே அந்த கொடூரமான காட்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு 2 பெரிய அழுகுரல்கள் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்ப அவர் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்திருந்த கிரஹாமுடைய மனைவியான கிளாடிஸும் அவருடைய மூத்த மகனான எஸ்தரும் கதறி அழுதபடி அந்த காருக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. இப்ப இந்த கிரஹாம் மற்றும்
மற்றும் அவருடைய மகன்கள் 2 பேருமே எதனால இப்படி இறந்து கிடக்குறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண அந்த 13 வயசு பையனான சாஞ்சுக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படிங்கிற கடந்த 1999வது வருஷம் ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற பல நாடுகளையுமே அதிர்ச்சி அடைய வச்ச நம்மளுடைய ரீசன்ட் வீடியோஸுடைய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை பத்தி போடும்படி பல பேர் கமெண்ட் பண்ண ஒரு காட்டு மிராண்டித்தனமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. 1941 ஜனவரி 18 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாம்வுட்ஸ் அப்படிங்கிற டவுன்ல வில்லியம்ஸ் மற்றும் எலிசபெத் அப்படிங்கிற கப்பிள்ஸ்க்கு மகனா பிறக்கிறாரு கிரஹாம் ஸ்டெயின்ஸ். கிறிஸ்தவ மதத்தின் மேல ரொம்பவே பற்றா இருந்த கிரஹாமுடைய பேரண்ட்ஸ் கிரஹாமையும் அதே மாதிரியே வளர்க்குறாங்க. அதாவது சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்றதோட மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து மேல முழுமையான நம்பிக்கை கொண்ட பையனாகவும் பைபிள்ல இருக்கிற விஷயங்களை படிச்சு அதன்படியே வாழக்கூடிய ஒரு பையனாகவும் கிரஹாம் வளர ஆரம்பிக்கிறாரு. அதோட நல்லா படிக்கிற ஒரு பையனாகவும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே அன்பா பேசி மரியாதையா நடந்துக்கிற இரக்க குணம் கொண்ட ஒரு பையனாகவும் வளர ஆரம்பிக்கிறாரு. மேலும் அவர் கூட படிக்கிறவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அதை செய்யக்கூடிய முதல் ஆளாகவும் அவர் இருந்திருக்காரு. இப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்க தன்னுடைய கல்லூரி படிப்பையும் முடிச்சிருந்தவருக்கு இந்தியாவிலிருந்து ஒரு லெட்டர் ஒன்று வர ஆரம்பிக்குது. அந்த லெட்டரை இவாஞ்சலிக்கல் மயூர்பஞ்ச் மிஷனரி சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிற கிரஹாமுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவருக்கு அனுப்பியிருக்காரு. ஆக்சுவலா அந்த அமைப்பில் இருக்கிறவங்க தொழுநோயால கஷ்டப்படுற மக்களுக்கு சேவை செஞ்சு அதன் மூலமா கிறிஸ்துவ மதத்தை பரப்புற வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட வேலையை செய்யறதுக்காக தான் இப்ப கிரஹாமை இன்வைட் பண்ணி அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டும் லெட்டர் போட்டிருக்காரு. நார்மலா ஒரு பேரண்ட்ஸ் தங்களுடைய பையன் நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவனை ஒரு நல்ல வேலையில சேர்க்கணும், மேரேஜ் பண்ணி வச்சு செட்டில் பண்ணி விடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கிரஹாமுடைய பேரண்ட்ஸோ மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவும் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காகவும் அவரை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்றாங்க. அதை ஏத்துக்கிட்ட கிரஹாமுமே கூட 1965வது வருஷம் ரொம்பவே சந்தோஷமா இந்தியால காலடி எடுத்து வைக்கிறார். அப்படி வந்தவர் தான் ஒடிசால் இருக்கிற மயூர்பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற பழங்குடியின மக்களுடைய ஏழ்மையான நிலைமையை பார்த்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறார். குறிப்பா அங்க கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த தொழு நோயாளிகளுடைய நிலைமையை பார்க்கிறப்ப அவருடைய இதயமே கலங்கி போயிருக்கு. தொழுநோய் அப்படிங்கிறது இந்தியாவில் அப்போ ரொம்பவே பரவலாக பரவிட்டு இருந்துச்சு. குஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுற தொழுநோய் வந்தவங்களுடைய தசை, நரம்பு மற்றும் எலும்பு பகுதிகள் எல்லாமே வீக்காக ஆரம்பிக்கும். அவங்களுடைய தோல் பகுதியில் மாச கணக்கா ஆறாம இருக்கக்கூடிய புண்களுமே கூட உருவாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்களுடைய பார்வை திறன் குறைஞ்சு போய் மூக்கு, கை மற்றும் கால் விரல்களுமே கூட கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சின்னதாக ஆரம்பிக்கும். இவ்வளவு பாதிப்புகள் வர்றதால அவங்களுடைய முகமும் உடல் தோற்றமுமே கூட அப்படியே
உருக்குலைஞ்சு போன மாதிரி மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியாத ஒரு நிலைமை உருவாக ஆரம்பிக்கும். சரியான சிகிச்சை கொடுக்கல அப்படின்னா கடைசியா நோய் முத்தி போய் அவங்களுடைய உயிருமே பறிபோக ஆரம்பிக்கும். அந்த நோய் வந்தவங்க இருமும் போது அல்லது அவங்களுக்கு தும்மல் வரும் பொழுது அதிலிருந்து வெளியாகக்கூடிய கிருமிகள் மற்றவங்களுடைய தோல் மற்றும் மூச்சு காத்துல கலந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த நோய் பரவக்கூடிய ஒரு பெரிய அபாயம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட மிக கொடூரமான ஒரு கொடிய நோயா அது இருக்கிறதால அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுடைய குடும்பம் மற்றும் சொந்தக்காரங்களே கூட கவனிக்காம அப்படியே விட்டுருவாங்க. தெருக்கல்ல அப்படியே அனாதையா கிடக்கிறத பார்த்த கிரஹாமுடைய இதயம் கலங்க ஆரம்பிச்சது. ஸோ அங்கே சேவை செஞ்சுட்டு இருந்த கிறிஸ்டியன் மிஷனரி கூட சேர்ந்து அவருமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறாரு. சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே தொடக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்த அந்த தொழு நோயாளிகளுடைய காயங்களுக்கு கட்டு போட்டு அதை குணப்படுத்துற சேவையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேலும் தனக்கு துணையா யாருமே இல்லை அப்படிங்கிற மனநிலைமையில இருந்த அவங்களுக்கு உங்களுக்கு கடவுள் துணை இருக்காரு, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. பைபிள் இருக்கக்கூடிய ஊக்கமளிக்கக்கூடிய வசனங்களை படிச்சு காட்டி அந்த நோயாளிகளுக்கு கிறிஸ்தவ மதத்தின் மேல நம்பிக்கை வர்ற மாதிரியும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவருடைய சேவையால குணமான பலருமே அவருடைய அன்பாலையும் கிறிஸ்தவ மதத்தை விரும்பி ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ கிரஹாம படாபாய் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. படாபாய் அப்படின்னா பெரிய அண்ணன் அப்படின்னு அர்த்தம். மயூர்பஞ்ச், கியோஞ்சார் அப்படிங்கிற மாவட்டங்களுடைய அங்க இருக்கிற பல கிராமங்களுக்கும் பயணம் செஞ்ச கிரஹாம் அங்க இருக்கிற ஒதுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் கிட்ட சுத்தம் சுகாதாரம் பத்தின விழிப்புணர்வு ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறதையும், அதனால அவங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ வெளியே போனோம் அப்படின்னா செருப்பு போட்டுட்டு தான் போகணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா கைகளை சோப்பு போட்டு தான் கழுவணும். மேலும் நம்ம உடுத்துற ஆடைகளையுமே சோப்பு போட்டு நல்லா துவைச்சு சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னும் பல விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நடக்க முடியாம கஷ்டப்படுற வயசானவங்களுக்கும் பல நோயாளிகளுக்கும் அவரே இலவசமா செருப்பு தயாரிச்சும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா லாரி டயர்களை பஞ்சர் பார்க்குற ஒர்க் ஷாப்புகளுக்கு போகக்கூடிய கிரஹாம் அங்க யூஸ் பண்ண முடியாம கிடக்கிற பழைய டயர்களை இலவசமா வாங்குறாரு. அதுல இருக்கிற ரப்பரை செருப்பு மாதிரி அச்சு எடுத்து கட் பண்றாரு. கடைசியா அதையே செருப்பா செஞ்சு அதை ஏழை மக்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணவும் செய்யறாரு. எல்லாத்துக்குமே மேல தொழு நோயாளிகள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்னையும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு கவர்மெண்டோடைய அப்ரூவலையும் வாங்குறாரு. ஆரம்பத்துல 15 பேர் மட்டுமே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய வகையில் இருந்த அந்த ஹாஸ்பிட்டலை 1980 வருஷம் 100 பேர் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா மாத்துறாரு. மேலும் கிராமம் கிராமமா போய் தொழுநோய் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பிரச்சாரம் பண்றதுக்காகவே ஒடியா, ஹோ, சந்தானி அப்படிங்கிற 3 இந்திய மொழிகளையுமே கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி பல வகைகள்லையும் அவர் உதவி பண்ணதாலதான் அவரை பெரிய அண்ணன் அப்படின்னு படா பாய் அப்படின்னு அந்த மக்களுமே அன்பா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அந்த டைம்ல தான் கிரஹாம் மாதிரியே இன்னொரு கிறிஸ்டியன் மிஷனரி மூலமா இந்திய மக்களுக்கு சேவை செய்ய வந்த நான் ஆல்ரெடி இன்ட்ரோல மென்ஷன் பண்ண கிளாடிஸ் அப்படிங்கிற லேடியும் ஒடிசாவுக்கு வராங்க. கிளாடிஸ் ஒரு நர்ஸ் அப்படிங்கறதால அவங்க மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல காட்டுற ஆர்வத்தை பார்த்த கிரஹாமுக்கு அவங்க மேலேயே காதல் வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய காதலை ஏத்துக்கிட்ட கிளாடிஸும் 1981 ஜூன் மாசம் அவரையே மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் எஸ்தர் அப்படிங்கிற மகளும் பிலிப் மற்றும் டிமோத்தி அப்படிங்கிற 2 மகன்களும் அவங்களுக்கு பிறக்குறாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி கிரஹாமுடைய மனைவி ஒரு நர்ஸ் அப்படிங்கறதால கிரஹாமுடைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த நோயாளிகளுக்கு இன்னுமே சிறப்பான மருத்துவ சேவை கிடைக்க ஆரம்பிக்குது. கிரஹாமுடைய மனைவி மருத்துவ சேவை செய்யறதோட அங்க வறுமையில் இருந்த பல எளிய மக்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகளையுமே கூட செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பல தொழில்களை கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கயிறு திரிக்கிறது, பாய்கள் தயாரிக்கிறது, கூடைகள் தயாரிக்கிறது, தையல் தொழில் அப்படின்னு பல சுய தொழில்கள் செய்யறதுக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும்
மட்டும் இல்ல, மாதவிடாய் காலங்கள்ல அங்க இருக்கிற ஏழை பெண்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களுக்காக இலவசமா நாப்கின்களை தயாரிச்சு தர்ற அந்த ஹெல்ப்பையுமே கூட பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எழுத படிக்க சொல்லி தரதோட சேர்த்து இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்து அவங்களுடைய பொது அறிவை வளர்க்கறதுக்குமே கூட பல உதவிகளை பண்ணியிருக்காங்க. இப்படி அன்பால உருகி போன ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்களும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மதம் மாறின அவங்களுக்கு கிரஹாமும் அவங்களுடைய மனைவியும் புதிய சர்ச்சைகளை கட்டித்தரதுக்கு தேவையான உதவிகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க ஊரூரா போய் உதவி பண்ணிட்டு இருந்த அந்த காரணத்தால அவங்களுடைய மகளான எஸ்தரை மட்டும் அவங்க கூட வச்சுக்கிட்டு அவங்களோட 2 மகன்களையுமே ஊட்டியில் இருக்கிற ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஆல்சோ இவங்க மக்களுக்கு இவ்வளவு சேவைகள் பண்ணிட்டு இருந்த காரணத்தால பல அரசு அதிகாரிகளுடைய தொடர்புமே கூட இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் நான் இன்ட்ரோல சொன்ன கலெக்டர் பாலகிருஷ்ணனுடைய நட்புமே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் இன்ட்ரோல சொன்ன அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் கிரஹாம் தன்னுடைய மகன்களை ஊட்டியிலிருந்து ஒடிசாவுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த டைம்ல தான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த மனோகர்பூர் அப்படிங்கிற கிராமத்துல வருஷத்துக்கு ஒரு முறை பழங்குடியின மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கூட்டு பிரார்த்தனை விழாவும் நடக்க ஆரம்பிக்குது. அதுல கலந்துக்கிறதுக்காக தான் ஜனவரி 22 அன்னைக்கு தன்னுடைய மகன்களை மட்டும் கூட கூட்டிட்டு அந்த ஊருக்கு போயிருக்காரு கிரஹாம். பட் அதுக்கப்புறமா தான் அவங்க 3 பேருமே நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கொடூரமா இறந்து கிடந்திருக்காங்க. இப்ப எதனால அவங்க 3 பேருமே இப்படி இறந்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அங்க இருக்கிற கிராம மக்கள் கிட்ட போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பெரிய கும்பல் ஒண்ணு அங்க வந்து அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த 3 கொலைகளையுமே அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான தகவலையுமே அந்த மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அந்த கொலைகளை பண்ண சில பேரையுமே கூட போலீஸ்க்கு அவங்க அடையாளம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை வச்சு 35 வயதான தாரா சிங் அப்படிங்கிறவனையும் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த பையன் சாஞ்சுவையும் அவங்க கூடவே சேர்த்து 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண எல்லாரையுமே தனித்தனியா வச்சு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த தாரா சிங்கும் மேலும் சில இளைஞர்களும் நடந்த விஷயங்களை ஒவ்வொன்னா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அந்த கன்ஃபஷன்ல அவனுங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். இந்து மதத்தையும் அதனுடைய கொள்கைகளையும் தீவிரமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் தான் பஜ்ரங் தள். அந்த அமைப்பை சேர்ந்த தாரங் சிங்க்கு கிறிஸ்துவ மிஷனரியை சேர்ந்தவங்க ஒடிசால வந்து இப்படி இந்து மதத்தை சேர்ந்தவங்களை மதமாற்றம் செய்யறத பார்த்து ரொம்பவே எரிச்சல் வந்திருக்கு. மேலும் அந்த பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவங்க உணவுகளுக்காக மாடுகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற கொள்கையுமே கூட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கிறிஸ்துவ மிஷனரியை சேர்ந்த கிரஹாமோ பழங்குடியின மக்களுக்கு சாப்பிட்றதுக்காக மாட்டுக்கறியை கொடுக்குறாரு அப்படிங்கிற தகவலுமே தாரசிங்க்கு தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு உதவுற விதமா சானிட்டரி நாப்கின் கொடுத்த கிரஹாமுடைய இந்த செயலையுமே பெண்களுடைய அந்தரங்க விஷயத்துல எல்லாமே அவர் தலையிடுறாரு அப்படின்னும் அந்த தாரங் சிங் தப்பா புரிஞ்சுக்கிறான். எல்லாத்துக்குமே மேல ஒடிசாவுடைய பல பகுதிகளிலுமே புதுசா சர்ச்சுகள் கட்டப்படுறதையும் பார்த்து அவனுக்கு பயங்கரமா ஆத்திரம் வர ஆரம்பிக்குது. அதனுடைய விளைவாதான் பழங்குடியின மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாகி இருந்த அந்த கிரஹாம கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவை அவன் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் மனோகர்பூர்ல நடக்கிற அந்த கூட்டு பிரார்த்தனைக்காக கிரஹாமும் அவருடைய பசங்களும் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பெருசா ஏதோ புரட்சி பண்ண போற மாதிரி பேசி 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடைய மண்டைய கழுவி அவங்களுக்குள்ள மத வெறியை ஏத்திருக்கான். அப்படி வெறியேறி போன ஒருத்தனாதான் அந்த பையன் சாஞ்சுமே இருந்திருக்கான். இப்ப கையில தீப்பந்தங்களோட சேர்த்து கோடாரி, கடப்பாறை, மரக்கட்டை அப்படின்னு பல ஆயுதங்களை கையில வச்சிருந்த தாராசிங்குடைய கேங் மனோகர்பூர்ல இருக்கிற அந்த சர்ச்சை நோக்கி போக ஆரம்பிக்குது. பட் இது எதுவுமே தெரியாத கிரஹாமும் அவருடைய 2 பசங்களும் சர்ச்சுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த அவங்களுடைய காருக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த கூட்டு பிரார்த்தனைக்காக வந்து அவங்க 3 பேருமே தங்குறதுக்கு தனியா வேற இடம் எதுவுமே தேடாம காருக்குள்ளேயே தூங்கிக்கலாம் அப்படின்னு தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அதுவே அவங்களுடைய கடைசி தூக்கமா மாற ஆரம்பிக்குது. இப்ப அந்த கார் கிட்ட வந்த தாராசிங்குடைய கேங் அவங்க கொண்டு வந்த ஆயுதங்களை வச்சு காருடைய கண்ணாடிகளை உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த சத்தத்தை கேட்டு கண்முழிச்சு பார்த்த கிரஹாமும் அவருடைய பசங்களும் அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம அதிர்ச்சி அடைகிறாங்க. மேலும் அந்த கார்ல இருந்து இறங்குறதுக்காக ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த கேங்ல இருந்தவனுங்க கட்டைகளை வச்சு அந்த 3 பேரையுமே அடிச்சு அவங்கள அந்த காருக்குள்ள இருந்து இறங்க முடியாதபடி அப்படியே பிளாக் பண்றானுங்க. மேலும் காருடைய கதவுகளையுமே கூட திறக்க முடியாதபடி அழுத்தி பிடிச்சுக்கிறானுங்க.
சமயத்துல அவனுக்கு போட்ட சத்தத்தை கேட்டு அங்க வந்த அந்த கிராம மக்கள் சில பேர் அந்த கேங்கை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களையுமே கூட அந்த கேங்ல இருந்தவனுங்க அடிச்சு துரத்திருக்கானுங்க. மேலும் அங்க பக்கத்துல இருந்த வைக்கோல அள்ளிட்டு வந்து கிரஹாமுடைய கார் மேலேயே போட்டு மூட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு கிட்ட இருந்த பெட்ரோல் கேன்களை திறந்து அதை அந்த கார் மேல ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவனுக்கு கிட்ட இருந்த தீப்பந்தத்தை வச்சு அந்த காரை கொளுத்தவும் ஆரம்பிக்கிறானுங்க. இதனால கொஞ்ச நேரத்திலேயே கார் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அதுல உண்டான கரும்புகை காருக்குள்ள பரவ ஆரம்பிக்குது. அந்த புகையை சுவாசிச்ச கிரஹாமும் அவருடைய பசங்களும் பயங்கரமா இருமிக்கிட்டே மூச்சு திணறினபடி அரை மயக்க நிலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மயக்கம் அடைஞ்ச அவங்களுடைய உடல்கள் மேல இப்ப கார்ல எரிஞ்சிட்டு இருந்த அந்த தீ ஜுவாலைகள் அவங்க மேல பரவி கொடூரமா எரிய ஆரம்பிக்குது. வலியால துடிக்க ஆரம்பிச்ச அவங்க 3 பேருமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய கதறல் நிக்க ஆரம்பிக்குது. எஸ், அவங்க 3 பேருமே இறந்து போறாங்க. அப்பதான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அந்த 13 வயசான சாஞ்சுவுக்கு அவனுடைய கண்ணு முன்னாடியே 3 பேர் எரியறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவனுடைய மனசு பதற ஆரம்பிக்குது. பட் அவன் கூட வந்த அந்த கேங் இப்ப அந்த கார் மொத்தமுமே கொழுந்து விட்டு எரியறத சந்தோஷமா பார்த்தபடியே அங்கிருந்து பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. சோ வேற வழி இல்லாம சாஞ்சுமே அவனுக்கு கூட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா தான் அங்கிருந்த மக்கள் போலீஸ் கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்லி அழுதுருக்காங்க. போலீஸ் தான் கிரஹாமுடைய மனைவிக்கும் கால் பண்ணி அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் கிரஹாமுடைய மனைவியுமே நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கலெக்டர் பாலகிருஷ்ணனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவருமே சம்பவம் நடந்த அந்த மாவட்டத்துடைய எஸ்பிக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் உண்மைதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. மேலும் கிரஹாம் மற்றும் அவருடைய பசங்களுக்கான இறுதி சடங்கு நடக்கும்போது கிரஹாமுடைய மனைவி கிட்ட போய் அவர் ஆறுதல் சொல்றாரு. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க நாட்டுல உங்களுடைய குடும்பத்துக்கு நடந்த இந்த கொடுமைக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நீங்க தைரியமா இருங்க, கொலையாளிகளுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அத கண்ணீரோட கேட்டுட்டு இருந்த கிரஹாமுடைய மனைவியோ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் போது அவர் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில அறைஞ்சு கொலை பண்றவங்களையே மன்னிக்க சொல்லி கடவுள்கிட்ட கேட்டிருப்பாரு. அதே மாதிரிதான் இப்ப கிரஹாமுடைய மனைவியுமே என்னுடைய கணவரையும் குழந்தைகளையும் கொலை பண்ணவங்களை நானும் என்னுடைய மகளும் மன்னிச்சிட்டோம். தப்பு பண்ணவங்க எல்லாருமே மனம் திருந்தி நல்லவங்களா வாழ்ந்தா போதும் அப்படின்னு ரொம்பவே பெருந்தன்மையான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பாலகிருஷ்ணனுக்கோ இப்படியும் கூட நல்லவங்க இருப்பாங்களா அப்படின்னு கிரஹாமுடைய மனைவியை பார்த்து ஆச்சரியம் வர ஆரம்பிக்குது. பட் அவங்க என்னதான் இப்படி பெருந்தன்மையா சொன்னாலுமே கூட கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ற பல உலக நாடுகளுமே நடந்த இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு பயங்கரமா கண்டிச்சு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்துவ அமைப்புகளும் எதிர்கட்சிகளுடைய தலைவர்களும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பரபரப்பான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச கோர்ட் 2003ல குற்றவாளியான தாரங் சிங்க்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. அவனை தவிர மேலும் 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் அந்த சின்ன பையன் 13 வயசான சாஞ்சுவுக்கு 14 வருடங்கள் சிறை தண்டனையும் கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. பட் இதை எதிர்த்து குற்றவாளிகள் எல்லாருமே ஒடிசா ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. ஹைகோர்ட்டும் 2005ல தாரங் சிங்குடைய மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா குறைச்சும் மத்த எல்லாருடைய தண்டனையுமே அப்படியே கன்ஃபார்ம் பண்ணியும் தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆனா அதையுமே கூட எதிர்த்து குற்றவாளிகள் எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. அதை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட்டும் 2011ல தாரங் சிங் மற்றும் மெஹேந்திரா இவங்க 2 பேருக்கான ஆயுள் தண்டனையை மட்டும் உறுதிப்படுத்துறாங்க. பட் அவனுங்களை தவிர மத்த 11 பேரையுமே நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. மேலும் கடந்த 2025 ஏப்ரல் மாசம் நன்னடத்தைய காரணம் காட்டி அந்த மெஹேந்திரா அப்படிங்கிற குற்றவாளியுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த கேங் லீடரான தாரங் சிங் மட்டும்தான் இப்ப வரைக்குமே ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த ரொம்பவே ஆழமா யோசிக்கணும். இந்த தாரா சிங் மாதிரியான ஆட்களுக்கு உண்மையாகவே தன்னுடைய மதத்து மேல அவ்வளவு பற்று இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அதே ஒடிசால அதே மயூர்பஞ்ச் மாவட்டத்துல அவனுடைய மதத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் தொழுநோயால கைவிடப்பட்டு தெரு ஓரத்துல புழுவா துடிச்சிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு போய் இவன் உதவி பண்ணிருக்கலாமே. வறுமையில வாடுற தன்னுடைய மதத்துடைய மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டிருக்கலாமே. அதை விட்டுட்டு எங்கேயோ ஆஸ்திரேலியால இருந்து வந்து இந்த மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு மனுஷனை போய் ஏன் கொலை செய்யறான்? இதுக்கு பேரு மதப்பற்று கிடையாது. இது
சுத்தமான காட்டு மிராண்டித்தனம். உதவி செய்யறதுக்கு மனசில்லாத கோழைகள் உதவி செய்யறவங்களை பார்த்து பயந்து செஞ்ச ஒரு கோழைத்தனமான கொலை தான் இது. மதம் அப்படிங்கிற போர்வையில ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற இவங்க எல்லாருமே அந்த மதத்துக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம். மதம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தணுமே தவிர சக மனுஷனை கொல்றதுக்கு தூண்டக்கூடாது. மத பற்றுக்கும் மத வெறிக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. மத பற்று உங்களை மத்தவங்க மேல அன்பு செலுத்த வைக்கும். பட் மத வெறி உங்களை ஒரு சின்ன குழந்தைய கூட இப்படி உயிரோட எரிக்கிற அளவுக்கு ஒரு மிருகமா மாத்திரும். இந்த கேஸை இனிமே டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதுதான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க அண்ட் இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரியல் கேசஸை இன் டெப்தா பார்க்கறதுக்காக இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. ஆக்சுவலா அந்த மதவெறி பிடிச்ச கேங் காரை கொளுத்துனாங்க இல்லையா, அப்படி கொளுத்தி கொஞ்ச நேரத்திலேயே மழை தூவி அந்த நெருப்பு அணைய ஆரம்பிச்சிருக்கு. பட் அப்பதான் தாரா சிங் தன்னுடைய ஆட்களை விட்டு பக்கத்தில் இருந்த தென்னை ஓலைகளையும் வைக்கோலையும் கொண்டு வந்து மறுபடியும் அந்த நெருப்பை வளர்த்திருக்கான். உள்ள இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் உயிர் பிழைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல அவன் அவ்வளவு வெறியா இருந்திருக்கான். ஷாக்கிங் டீடைல் 2. ஆக்சுவலா அன்னைக்கு கிரஹாம் கிட்ட அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு நைட்டு என்னுடைய வீட்டுல வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனா கிரஹாமோ இல்ல பசங்க கார்ல தூங்குறத விரும்புறாங்க, அவங்களுக்கு இது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மறுத்திருக்காரு. ஒருவேளை அவர் அன்னைக்கு கார்ல தூங்காம இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த வரலாறே மாறி இருக்கும். ஷாக்கிங் டீடைல் 3. தாரா சிங் இந்த கொலைய பண்றதுக்கு முன்னாடியே, இப்படி காரை எரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல இருக்கிற ஊரை சுத்தி இருக்கிற எல்லா டெலிபோன் கனெக்ஷனையுமே கட் பண்ணி விட்டுருக்கான். அதனால கார் எரியறத பார்த்த கிராம மக்களால அதை யாருக்குமே போன் பண்ணி தகவல் சொல்ல முடியாம போயிருக்கு. கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் தள்ளி இருந்த கலெக்டருக்கு கூட மறுநாள் விடியற் காலையில தான் தகவல் போயிருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 4. தாரா சிங் கும்பல் அந்த காருடைய ஜன்னல் கண்ணாடிகளை உடைக்க பயன்படுத்தினது சாதாரண ஒரு இரும்பு கம்பி கிடையாது, அது ஒரு ஆக்ஸ் ராட். அந்த ஆக்ஸ் ராட் ஒரு பழங்குடி கிராமத்துல கிரஹாம் கொடுத்த ஒரு அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பை திருடிட்டு வந்துதான் அதை வச்சு கிரஹாமை இப்படி பண்ணிருக்கானுங்க. தான் சேவை செஞ்ச மக்களுடைய பொருளை வச்சு கிரஹாம் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையான விஷயம். ஷாக்கிங் டீடைல் 5. ஆக்சுவலா அந்த கார் எரிய தொடங்கும் போது கிரஹாம் ஸ்டெயின்ஸ் நினைச்சிருந்தாரு அப்படின்னா ஜன்னல் வழியா அவர் தப்பிச்சிருந்து வெளியே வந்திருக்க முடியுமாமா. பட் தன்னுடைய 2 குழந்தைகளையும் அந்த காருக்குள்ள அந்த நெருப்புக்குள்ள அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசே இல்லை. சோ தன்னுடைய குழந்தைகளை போய் அப்படியே கட்டி அணைச்சபடியே தான் அவரு அந்த நெருப்புல கருகி எரிஞ்சிருக்காரு. பிகாஸ் நெருப்பெல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலும்பு கூட பார்க்கும்போது அது ஒன்னோட ஒன்னா கட்டி அணைச்சபடி பின்னி பிணைஞ்சிருக்கிறத பார்த்து பார்க்கிறவங்களுடைய நெஞ்சத்தையே உருக்க வச்சது. ஷாக்கிங் டீடைல் 6. அந்த எரிஞ்சு போன கார்ல இருந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உடைய பைபிள் மற்றும் அவர் எப்பவுமே யூஸ் பண்ற அவருடைய பர்சனல் டைரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த டைரி பாதி எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு. அப்படி அந்த டைரியில் இருந்த ஒரு பக்கத்துல பார்க்கும்போது அவரு அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏழை மக்களுடைய பெயர்களையும் அவங்களுக்கு அடுத்ததா என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிற லிஸ்டையுமே எழுதி வச்சிருந்திருக்காரு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை அந்த காருக்குள்ள இவ்வளவு கொடூரமா நெருப்ப வச்சு கொன்னானுங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் இருந்த சில பேருடைய குடும்ப பெயர்கள் கூட அவரு அடுத்ததா உதவி செய்யணும் அப்படின்னு அவருடைய டைரியில நோட்ஸ் எழுதி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த லிஸ்ட்ல இருந்ததுதான் உச்சக்கட்ட சோகம். ஷாக்கிங் டீடைல் 7. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமான அந்த கேங்குடைய லீடரான தாரா சிங் இப்ப ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு முறை பத்திரிகையாளர் அவனை மீட் பண்ணி நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் துளி கூட வருத்தப்படாம நான் என்னுடைய மதத்தை காப்பாத்தினேன் அப்படின்னு தான் சொன்னானாம். பட் அதுக்கப்புறமா கேட்ட ஒரு கேள்வி, சரி ஓகே அந்த 6 வயசு குழந்தை எரிச்சிங்களே அது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம மௌனமா இருந்திருக்கான். ஷாக்கிங் டீடைல் 8. இந்த கொலையில தாரா சிங்குக்கு உதவியா இருந்த அந்த 13 வயசு சின்ன பையனான சாஞ்சு ஹான்ஸ் தான் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 வருடங்கள் சிறை தண்டனை கிடைச்சது. பட் அவனுடைய நன்னடத்தையால 2008லேயே அதாவது 9 வருஷத்திலேயே அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். பட் நிம்மதியை தேடி வெளியே வந்த அவனுக்கு காத்திருந்தது ஒரு
பெரிய இடிதான். அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்த உடனே மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறான். அவனுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா கொஞ்ச காலத்திலேயே அவனுடைய அப்பா, அம்மா, மனைவி, குழந்தை அப்படின்னு அவனுடைய மொத்த குடும்பமும் ஒவ்வொருத்தரா வரிசையா இறந்து போயிருக்காங்க. நம்ம செஞ்ச அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய குடும்பமே அழிஞ்சு போயிருச்சோ அப்படின்னு அந்த பையன் துடிச்சு போயிருக்கான். சோ ஒரு கட்டத்துல மனசு தாங்காம எந்த இடத்துல அந்த 3 பேரை எரிக்க ஹெல்ப் பண்ணானோ அதே மனோகர்பூர் சர்ச்சுக்கு ஓடி போய் அங்கிருந்த மக்கள் கிட்ட அங்கிருந்த சர்ச்சில் கதறி அழுது மன்னிப்பு கேட்டிருக்கான். அங்கிருந்தவங்களும் அவனை மன்னிச்சு ஏத்திருக்காங்க. அதோடைய விளைவா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. மத மாற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு கொலையில பங்கெடுத்த அதே சாஞ்சு ஹன்ஸ்தா கடைசியில தன்னுடைய மன அமைதிக்காக அதே கிறிஸ்தவ மதத்துக்கே மாறிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்ரீ, எந்த மதத்தை அழிக்கணும் அப்படின்னு தாரா சிங் இவனுடைய மண்டையை கழுவுனானோ அதே மதத்துல போய் இன்னைக்கு அவன் தஞ்சம் புகுந்திருக்கான் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய தண்டனை தாரா சிங்குக்கு இருக்கவே முடியாது. தாரா சிங் ஜெயிச்சதா நினைச்ச அந்த இடத்துல அன்பு ஜெயிச்சிருச்சு. ஷாக்கிங் டீடைல் 9. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்புல வெளியான ரமணா அப்படிங்கிற படத்துல வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு வெள்ளைக்கார குடும்பத்தை காரோட வச்சு எரிச்சு கொன்னுட்டானுங்க அப்படின்னும் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய தான் விஜயகாந்த் எடுத்து வளர்க்கிறார் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும். ஆக்சுவலா அந்த டைலாக கிரஹாமுடைய கொலைய மனசுல வச்சுதான் அந்த படத்துல எழுதியிருப்பாங்க. ஸோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.